கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து தியானிக்கிற ஒரு நாளாய், அதற்காகவே விசேஷித்த விதமாய் தேவ சமூகத்திலிருந்து அவருடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு நாள் மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பட்ட பாடுகளை தியானித்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. நம்முடைய ஜீவனை பாதுகாக்கும்படியாய் அவர் தம்முடைய ஜீவனை தந்து அந்த கோர சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை, அவர் நமக்காக ஜீவனை தந்ததை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நினைவில் நாம் கொண்டிருக்கிற தேவஜனங்களாய் நாம் வாழ்ந்தால் மட்டுமே அவர் எதற்காக அந்த பாடுகளை சகித்தாரோ, அவர் எதற்காக அந்த ஆக்கினை ஏற்றுக்கொண்டாரோ அந்த காரியத்திற்குட்பட்டவர்களாய் அவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த நாளிலும் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்ற ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்ளவும், உலகத்தாலும் மாம்சத்தாலும் பிசாசினாலும் கரைப்படாதபடிக்கு நம்மை இந்நாள் வரைக்கும் கர்த்தர் ஜீவனோடு பாதுகாக்கவும், தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிதான கிருபையாகிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவும் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததே காரணம். ஒவ்வொரு நாட்களும் நாம் தேவனுடைய பாடு மரணங்களை தியானிக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய நினைவில் அவருடைய பாடு மரணங்களை குறித்த நினைவு இருந்து கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் அவர் நம்மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று நம்மால் உணர முடியும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தின் பிரகாரம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். நம்முடைய தேவன் நாம் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய குமாரனை கொடுத்தார். அவர் சாதாரணமாக கொடுக்கல, ஒரு ராஜாவாய் கொடுக்கல. அவர் ராஜாதி ராஜாவாய் இருந்தும் நம்மை மீட்கும்படியான ஒரு அடிமையின் சாயலிலே, மாட்டு தொழுவத்திலே, ஏழ்மையின் முன்னணியிலே அவர் வந்து பிறக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். எதற்காக? நம்மை மீட்டுக்கொள்ள. நீங்களும் நானும் இன்று ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்ற அடையாளத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார். மனுஷ சாயலானது மாத்திரமல்ல, அவர் நமக்காக அந்த கோர சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்க அவர் சித்தமாயிருந்தார். அவர் அதற்காகவே தன்னை அர்ப்பணித்தார். இந்த நாளிலும் உலகம் முழுவதும் கர்த்தருடைய பாடு மரணங்களை விசேஷித்த விதமாய் அதை தியானிக்கிறாங்க. தேவஜனங்களாகிய நாமும் பாரம்பரியமாகவே அதை தியானிக்கிறவர்களாய் இராதபடிக்கு கர்த்தர் எதற்காக அப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டாரோ, எதற்காக அப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டு தம்முடைய ஜீவனை கொடுத்தாரோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையாக்கி கொள்ளும்படியாய் இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நாம் ஒரு விசை கூட கர்த்தர் நமக்காக சிந்தின அவருடைய இரத்தத்தையும், நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும், அவர் நமக்காக சுமந்த நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் ஏற்றுக்கொண்ட சிலுவையையும், அவர் நமக்காக பட்ட பாடுகளையும் ஒரு விசை கூட இந்த நாளிலே நாம் நினைவு கூறப்போகிறோம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இது நம்முடைய நினைவில் இருந்து கொண்டே இருந்தால்தான் அவர் ரட்சிப்பை தரும்படியாக வந்தார். அந்த ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் வாஞ்சிப்போம். அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் ஏக்கமாய் மாறும். அந்த ஏக்கமுடையவர்களால் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் மீட்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு முடிவிலே அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தேவஜனங்களாகிய நமக்கு ரட்சிப்பை தரவே அவர் முதல் விசை வந்தார். வந்து மரித்து உயிர்த்து அவர் பரமேறி போய் இன்றும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் மரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள் மாத்திரம் சோகமாக இருக்கிற அப்படிப்பட்ட மாய்மாலமான கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படக்கூடாது. அவர் இப்பொழுது ஜீவிக்கின்ற ஜீவாதிபதியாய் அவர் இப்பொழுது உயிரோடு இருந்து நமக்காக என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் அதுதான். இந்த ஒரு வருஷமும் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஜீவனை தரும்படியாய் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனால் மட்டுமே இந்த வருஷத்தையும் நாம் கண்டோம். அவர் எதை எதிர்பார்த்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்? நம்மிடத்தில் அவர் விரும்புகிற கனிகள் வெளிப்படும்படியாய் பிதாவாகிய தேவன் நாம் கனியுள்ள ஜீவியம் வாழும்படியாகவே திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்தி மரமாய் நம்மை கொண்டு வைத்தார். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி பிதாவுக்கு உருவாக்கி நம்மிடத்திலே நாம் கனிவுள்ள ஜீவியம் வாழும்படியாய் நமக்கு வார்த்தையை தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். மீண்டும் அவர் வரப்போகிறார், ரகசியமாய் வரப்போகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு தம்மால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை யார் முடிவு பரியந்தம் இழந்து போகாமல் காத்து கொள்கிறார்களோ, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் கரைப்படியாமல் அதை பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்காக வாழ்கிறார்களோ, அவருக்காக ஆயத்தமாகிறார்களோ, அவர்களை வந்து அழைத்து செல்லும்படியாய் மீண்டும் ஒரு விசை வருவார். மீண்டும் ஒரு விசை நிச்சயம் வருவார். முதல் விசை வந்தது உண்மையானால், அவர் ரட்சிப்பை தர வந்தது உண்மையானால்,
மீண்டும் ஒரு விசை ரகசியமாய் அவர் வருவேன் என்று, தன்னால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை யார் பாதுகாத்து பத்திரமாய் வைத்திருக்கிறார்களோ அவர்களை மீட்டுக்கொள்ள நான் வருவேன் என்று அவர் சொன்னதும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிற ஒரு சத்தியமாய் இருக்கிறது. அதற்காக காத்திருப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய பாடு மரணங்களை ஒரு விசை கூட நமக்கு நினைப்பூட்டும்படியாய், நாம் அந்த உணர்வுள்ள ஒரு ஜீவியம் வாழும்படியாய், நமக்காக அவர் பட்ட பாடுகளை உணர்ந்து கொள்ளும்படியாய், நம்மேல் அவர் வைத்த அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் இன்று நம்மோடு கூட அவர் பேச போகிற வார்த்தை என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனம். ஜீவ அப்பம் நானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கொண்டுதான் தேவன் மீண்டும் ஒரு விசை நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய இருதயத்தை அவருடைய வார்த்தையினால் கொழுந்துவிட்ட எரிய பண்ணுகிறார். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவஜனங்களாகிய நாம் வசனத்தை கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படணும். அதுதான் தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய பாடு மரணங்களை அவர் எப்படி விவரிக்கிறார் தெரியுமா? நமக்காக இறங்கி வந்த ஜீவ அப்பமாய் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த மன்னாவை புசித்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் தேவனால் வானத்திலிருந்து மெய்யாகவே ஜீவ அப்பமாய் கொடுக்கப்பட்டது யார் தெரியுமா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அவர் தம்மை குறித்து அங்கே ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் எதற்காக ஜீவ அப்பமாய் வந்தார்? இதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அப்பம் கொடுக்கப்பட்டது. வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அப்பமாகிய மன்னாவை புசித்தும் அவர்கள் மரித்தார்கள். அந்த மன்னாவினால் அவர்களை நீடித்த நாட்கள் நித்திய காலமாய் வாழச் செய்ய முடியல. அதை புசித்தவர்களும் மரித்தார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் கொடுக்கப்பட்ட வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஜீவ அப்பமாகிய என்னை புசிக்கிறவன் அவன் மரிப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கவே பரலோகத்திலிருந்து ஜீவ அப்பமாய் நான் இறங்கி வந்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அதனுடைய 48வது வசனத்தில் பார்த்தோம்னா, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனுடைய அடுத்தடுத்த வசனங்களே அவர் சொல்றாரு, அந்த அப்பம் நான் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஜீவனை தரும்படியாய் நம்முடைய பிதாவாகிய தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவ அப்பம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதலாம் ஆதாமுக்குள் மரணத்திற்குரியவர்களாய் பிறந்த நாம், 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து ஜீவ அப்பமாய் கொடுக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்குள்ளாக மீட்கப்பட்டவர்கள், அவரிடத்திலிருந்து அவர் கொடுக்கிற ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள். இனி முதலாம் ஆதாமுக்குள்ளான அந்த மரணத்திற்கும் அந்த பாதாளத்திற்கும் நரகத்திற்குரியவர்களாய் மாறாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். இம்மையிலே அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து மறுமையிலே நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஏன்னா ஜீவன் என்பது கிறிஸ்துவை உணர்த்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இப்பொழுது நானும் நீங்களும் ஜீவனோடு வாழ காரணம் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், அப்போ ஆண்டவரை அறியாத ஜனங்களும் ஜீவனோடு தானே வாழ்றாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ அப்பமாய் பெற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து ஜீவனை இம்மையில பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மறுமையிலே அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இம்மையிலே யார் கிறிஸ்துவை ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்களோ மறுமையிலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. இவைகளை அனைத்தும் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்திற்குரியவர்களாய் பிறந்த நம்மை ஜீவனுக்குரியவர்களாய் மாற்ற, நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் நாம் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் நம்மை மாற்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவ அப்பமாய் வானத்திலிருந்து வந்தார். நமக்கு ஜீவனை தர, இம்மையிலே ஜீவனையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் நமக்கு தர. இதுதான் தேவன் இந்த நாளில் தேவஜனங்களாகிய நமக்கு தெளிவாய் எச்சரித்து உணர்த்துகிற ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது எதற்காக நம்ம பயப்படணும்? உலகத்தாலேயோ மாம்சத்தாலேயோ பிசாசினாலேயோ நம்முடைய ஜீவனை எந்த விதத்திலும் சேதப்படுத்த முடியாத அளவுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஜீவனை தரவே அவர் அப்பமாக, ஜீவ அப்பமாக இறங்கி வந்தார். இதுதான் ஆண்டவர் இந்த நாளில் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிற சத்தியம். அது மாத்திரமல்ல, வேதம் நமக்கு இன்னொரு காரியத்தையும் காண்பித்து தருகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 1வது வசனத்தின் பிரகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த வசனத்தின் பிரகாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமா இறங்கி வருவதற்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது, அவர் அடிமையின் சாயலானாராம், தம்மை தாமே வெறுமையாக்கி. ஆதியிலே தேவனாய் இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர்,
அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் சாயலாகிய மனுஷ சாயலாகி நம்மை மீட்டு கொள்ளும்படியாய் அவர் வந்தார். எதற்காக வந்தார் தெரியுமா? நம்மை அவருடைய சாயலாய் மாற்ற. ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவின் சாயலாய் நம்மை மாற்றும்படியாய் பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காகவே நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதெல்லாம் எதற்காக ஆண்டவர் செய்கிறாரு? அடிமையின் சாயலாய் இருக்கிற, பாவத்திற்கும் மரணத்திற்கும் உள்ளானவர்களாய் இருக்கிற நம்மை ஜீவனுக்குரியவர்களாய், நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாற்ற, ஆதியிலே வார்த்தையாய் தேவனாய் தேவனோடு இருந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் மாற்ற, நம்மை போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிமையின் சாயல் எடுத்து வந்தார் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த எல்லா வசனங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ அப்பமாய் இறங்கி வந்தார். அது அடிமையின் சாயலை உணர்த்துகிறது. அப்போ அதற்கு முன்பதாக அவர் தேவனோடு தேவனாக இருக்கும் பொழுது அதை வேதம் எந்த சாயலுக்கு ஒப்பிடுகிறது? நிச்சயமாய் அதற்கு ஒரு சாயலை தேவன் என்ன பண்ணியிருப்பாரு? நமக்கு கற்றுத்தந்திருப்பார். வேதத்தில் அதை கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார்? ஆண்டவர் நமக்கு அதை எழுதி கொடுத்திருப்பார். அப்போ ஜீவ அப்பமாய் அவர் வருவதற்கு முன்பதாக அவர் என்னவாக இருந்தார் தெரியுமா? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் தெளிவாய் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. செருபாபேலின் கரத்தில் இருக்கிற தலைக்கல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. சங்கீதம் 118வது அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனங்கள் எதை உணர்த்துகிறது தெரியுமா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்ற அந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ ஜீவ அப்பமாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வருவதற்கு முன்பதாக அவர் தலைக்கல்லானவராய் இருந்தார், தலைக்கல்லாய் இருந்தார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், அவன் தலைக்கல்லோடு வருகிறான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற மகிமை பொருந்தினவராய் தலைக்கல்லாய் பரலோகத்திலே தலைக்கல்லாக இருந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க, மரணத்திற்குரியவர்களாய் பாவத்திற்குரியவர்களாய் இருந்த நம்மை மீட்க அவர் ஜீவ அப்பமாய் இறங்கி வந்தார். அதுதான் அடிமையின் சாயலாய் அவர் இறங்கி வந்தார். அப்பம் என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? வேதத்தின் பிரகாரம், பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் அப்பம் என்பது ஜனங்களை உணர்த்துகிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி வனாந்திரத்தில் யாத்திரை செய்யும் பொழுது பிதாவாகிய தேவன் ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ண ஒரு கூடாரத்தை தனக்கென அவர் ஆயத்தப்படுத்த மோசே இடத்துல சொல்லும் பொழுது அது 3 பிரிவுகளாக இருந்தது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 பிரிவுகளில் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு மேஜை இருக்கும். அந்த மேஜையில் 12 அப்பங்கள், அதை சமூக தப்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தேவ சமூகத்தில் வைக்கிற அப்பங்கள். அந்த 12 அப்பங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறிக்கிறது, தேவ ஜனங்களை குறிக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் ஜனங்களாகிய நம்மைத்தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களைத்தான் அப்பம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்பம் என்பது ஒரு பலவீனமானது. அப்பத்தை என்ன பண்ண முடியாது? ஒரு அப்பம் செய்கிறாங்கன்னா அதை அப்படியே சாப்பிட முடியாது. அதை என்னதான் பண்ணணும்? அதை உடைச்சு தான் ஆகணும், அதை பிட்டு தான் ஆகணும். ஏசு கிறிஸ்து அந்த 5 அப்பத்தை வாங்கி அதை பிட்டு கொடுத்தார் அப்படின்னு தான் இருக்கும். அப்பத்தை பிக்காமல் என்ன பண்ண முடியாது? நம்மளால் சாப்பிட முடியாது. நிச்சயமாய் அது உடைக்கப்பட வேண்டும், அது நொறுக்கப்பட வேண்டும். அது சீக்கிரத்தில் என்ன ஆகும்? அது சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். உடைக்கப்படுவதும் நொறுக்கப்படுவதும் அழிந்து போகிற அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையதான் அப்பம். தாவீது சவுலுக்கு தப்பி அகிமெலேக் என்கிற ஆசாரியின் இடத்துல போகும் பொழுது, உங்ககிட்ட ஏதாவது சாப்பிட இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? சமூக தப்பங்கள் தான். அதற்கு பதிலாக வேறு புது சமூக தப்பங்களை அங்கே வச்சுட்டு பழச எடுத்து கொடுப்பார். அப்போ அந்த அப்பங்கள் புதியவைகள் வரும் பொழுது பழையவைகள் என்ன ஆகும்? அது சாதாரண அப்பமாக மாறிடும். ஒரு நிலையற்ற ஒரு தன்மையை உணர்த்துகிறது. அப்போ நாம் அப்பங்களாக இருந்தோம், உடைக்கப்படும்படியாய் நொறுக்கப்படும்படியாய், நம்முடைய பாவத்து நிமித்தம் நாம் உடைக்கப்படும்படியாய் நொறுக்கப்படும்படியாய் அழிந்து போகும்படியாய் ஆக்கினைக்குள்ளானவர்களாய் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை மீட்க நமக்காக அவர் அப்பமானார். தலைக்கல்லாய் இருந்தவர். கல் என்பது எதை உணர்த்துகிறது? அப்பத்தையும் கல்லையும் கம்பேர் பண்ணும்போது கல் தான் என்னவானது? ஸ்ட்ராங் ஆனது. கல் கூட கம்பேர் பண்ணும்போது அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது. அப்பத்தை பிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். அதனுடைய பயனே அது உடைக்கப்பட்ட பிற்பாடு தான் அது பயன்பெறும். அப்படிப்பட்ட மூளைக்கு தலைக்கல்லானவராய், நித்தியமானவராய், பலன் உள்ளவராய், யாராலும் உடைக்க முடியாத ஒரு பெரிய பர்வதமாய் எதிர்த்து நின்றாலும், சத்ருவானவன் பெரிய பர்வதத்தை போல இருந்தாலும் சமபூமியாய் மாறி போக செய்கிற அப்படிப்பட்ட வல்லமை உள்ள கிருபை பெற்ற
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நீங்களும் நானும் ஆக்கினைக்குள்ளாக இருந்த அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை மாற்ற நமக்கு ஜீவன் தர அவர் அப்பமானார். நமக்கு ஜீவன் தரவே அவர் அப்பமானார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானாராம். நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் நொறுக்கப்பட வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டிய இடத்துல நமக்காக அவர் நொறுக்கப்பட்டு நம்முடைய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை தந்தார். இன்று நீங்களும் நானும் சமாதானத்தோடு அவருடைய சமூகத்திலிருந்து ஆராதிக்க என்ன காரணம்? தேவன் நமக்கு பாராட்டின கிருபை, அவர் மேல் இருந்த கிருபை. கிருபையுடையவராய் இருந்த அவர் நமக்காக நம்முடைய ஆக்கினை ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த கிருபையை பெற்று தந்தார். நொறுக்கப்பட வேண்டிய நம்மை பாதுகாக்க அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தையும் ஜீவனையும் தந்து நம்மை பரலோகத்திற்குரியவர்களாய் நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாற்றியிருக்கிறார். இதை உணர்ந்த தேவஜனங்களாய் தேவன் நமக்கு பாராட்டின அன்பை ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு பிரியமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமா? இதை உணர்ந்திருக்கிறோமா? தலைக்கல்லானவர், எந்த சத்ருவாலும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தவர் நமக்காக மனுஷர்களால் பிடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு, நொறுக்கப்படுகிற நிலைக்கு அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்தார். கல்லாக இருந்த அவர், தலைக்கல்லாக இருந்த அவர் அப்பமாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அவர் அப்பமானதினால் தேவஜனங்களாகிய நாம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனுடைய 8வது அதிகாரம் 29வது வசனத்தின்படி, தம்முடைய முதற் பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் நீங்களும் நானும் மாறும்படியாகவே அவர் தம்முடைய குமாரனை கொடுத்தார். அந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தேவன் நம்மை எப்படி மாற்றியிருக்கிறார் தெரியுமா? தலைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்படும்படியாய் நம்மையும் அவரோடு இணைக்கப்பட கற்களாய் மாற்றியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவார் தெரியுமா? நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்றாரு. அப்ப தேவஜனங்களாகிய நம்மை தலைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்படும்படியாய், அவருடைய சாயலாய், அந்த மறுரூப சாயலாய் மாறும்படியாய் கர்த்தர் நம்மை கற்களாய் மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இம்மையிலே நம்மை கற்களாகவும் நமக்கு ஜீவனை தந்து எந்த ஆக்கினைக்குட்படாதபடிக்கு, உலகத்தாலோ மாம்சத்தாலோ பிசாசாலோ நாம் நொறுக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை கற்களாய் மாற்றி மறுமையிலே நம்மை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியான விலையேற பெற்ற கற்களாய் மாற்றி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து அதனுடைய கீழுள்ள வசனங்கள்லாம் நீங்க தியானிச்சிங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி மாற்றி இருக்கிறார் தெரியுமா? பரலோக ராஜ்யத்திலே நம்மை அஸ்திபார கற்களாய் மாற்றி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திரத்தை குறிக்கும்படியான 12 அப்பங்கள் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழிக்கப்பட வேண்டிய, ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட வேண்டிய, நொறுக்கப்பட வேண்டிய அப்பங்களாய் இருந்த நம்மை நமக்காக அவர் அப்பமாகி அந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஜீவனை தந்து இம்மையிலே நம்மை கற்களாகவும் எந்த சத்ருவின் வல்லமையும் நம்மை நெருக்காதபடிக்கு, பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்பொழுது அப்படிதான் சொல்றான், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, நாங்கள் கீழே விழுந்தாலும் அடிந்து போவதில்லை, நாங்கள் கலக்கம் அடைந்தாலும் மன முறிவு அடைவதில்லை. ஏன் தெரியுமா? அவர் நம்மை கற்களாக மாற்றி இருக்கிறார். பேதுருவே நீ கல்லாய் இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த கல்லின் மேல் மோதுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் நொறுங்கி போகும். தேவன் நம்மை கற்களாய் மாற்றி நமக்காக நம்முடைய ஆக்கினை ஏற்றுக்கொண்டு அவர் அப்பமானார். இந்த நாள்ல தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்கிறோமா? ஏதோ ஆண்டவர் நமக்காக வந்தாரு, மறைத்தாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பாடு மரணங்கள், அந்த 7 வார்த்தைகள் அதை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில் நாம் அதை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறோம் அந்த 7 வார்த்தைகளை. அந்த 7 வார்த்தைகளுக்குரிய அந்த கருத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்துகிறோமா? எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாமும் செய்தால் அதனால் நமக்கு என்ன பயன்? அறியாத ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் காணாதவர் போல் இருப்பாராம். ஏன்னா அவங்களுக்கு வசனம் தெரியாது. ஒரு நாள் அவர்களுக்கென தேவன் ஒரு காலத்தை வைத்திருப்பார். அந்த காலத்தில் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களை தேவன் மீட்டுக்கொள்வார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஆனால் அறிந்த பிற்பாடும் அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் அப்படின்னு வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார், இப்பொழுதும் அவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து அவர் நமக்காக எதற்காக பரிந்து பேசுகிறார்? நாம் ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழும்படியான ஒரு ஜீவியத்தை வெளிப்படுத்தவே கர்த்தர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்.
இன்னும் மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் துன்மார்க்க கிரியைகளுக்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போமே ஆனால் நம்மை போல பரிதபிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஜனங்கள் யாருமே கிடையாது. எல்லாவற்றையும் எல்லா சத்தியத்தையும் அறிந்து ஒருவன் கைவிடப்பட்டால் அவன் எவ்வளோ ஒரு வேதனை உள்ள ஒரு நிலைமையில், ஒரு மனநிலையில் அவன் நரகத்திற்கு தள்ளப்படுவான். நரகமே ஒரு வேதனையான ஒரு இடம்தான். அதில் உண்மையெல்லாம் தெரிஞ்சும் அதிலிருந்து வெளியாகிற ஒரு வழி தெரிஞ்சும் அவன் அதை பயன்படுத்தலைன்னா அவனை போல ஒரு பரிதபிக்கப்பட்ட மனுஷன் யாருமே கிடையாது. தேவஜனங்களாகிய நம்மை தேவன் இன்று மீண்டும் ஒரு விசை கண்டித்து உணர்த்துகிறார். அவர் எச்சரிக்கிறார். நம்மை இழந்து போக அவர் விரும்பவில்லை. நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அவர் விரும்பவில்லை. ஏன்னா நம்முடைய ஆக்கினையை அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் நாம் ஆக்கினைக்குள்ளாக மாறுகிற அந்த பொல்லாத கிரியை நம்மிடத்தில் வெளிப்படக்கூடாது. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சகல கிரியைகள் இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் செய்த எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து விட்டார். இனி நம்ம என்ன செய்யக்கூடாது? இதை அறிந்த பிற்பாடு பாவம் செய்கிறவர்களாய் துணிகரமாய் நாம் கிரியை செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பாவம் செய்யாத பரிசுத்தமாய் தேவ நாம மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கை. நம்மால் மற்றவர்களுக்கு என்ன இருக்கணும்? பிரயோஜனம் இருக்கணும். மற்றவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? ஒரு துன்பம் இருக்கக்கூடாது. தேவ ஜனங்கள் இன்னைக்கு மற்றவர்களை துன்பப்படுத்துறவங்களாக தான் அநேகர் இருக்கிறோம். கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினோமே ஆனால் நம்மால் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவை விரும்பின அநேகர் கிறிஸ்தவர்களை விரும்ப மாட்டுக்காங்க. ஏன்னா அவர்களுடைய ஜீவியத்தில் கிறிஸ்துவை அவர்கள் காணாததுனால, துன்மார்க்க கிரியைகளை உடையவர்களாக இருந்துவிட்டு நம்மை நாமே கிறிஸ்தவர்கள் என்று சொல்றதுனால நம்மளால பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிற ஒரு பொல்லாத நிலை நம்மை விட்டு போக வேண்டுமானால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். தேவ ஜனங்கள் தனக்கு தேவனால் தரப்படுகிற சிட்சையை உணர்ந்து தன்னுடைய அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்ப நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நாளிலும் நம்மை அவரோடு இணைக்கப்படும்படியாய், அவருடைய சாயலாய் மாறும்படியாய், கற்களாய், விலையேற பெற்ற கற்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இது அவர் நமக்கு பாராட்டின கிருபை. இனி என்ன பண்ண முடியாது? உலகத்தாலோ மாம்சத்தாலோ பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களாலோ கிரியைகளாலோ நம்மை நெருக்க முடியாது. அவர்கள் நெருக்கினாலும் நமக்கு எந்த சேதம் வராது. ஏன்னா நாம் இப்பொழுது அப்பங்கள் அல்ல, நாம் இப்பொழுது கற்கள், அதுவும் விலையேற பெற்ற கற்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் பரலோக ராஜ்யத்தில் அஸ்திபாரப்படுத்தப்பட்ட தேவ ஜனங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் ஜெயித்தவர். அவருக்குள்ளாய் சகலத்தையும் ஜெயிக்கிற தேவ ஜனங்களாய் கர்த்தர் நமக்கு தந்த வசனத்தின் பிரகாரம் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உபத்திரவம் எத்தனை வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுடைய ஆக்கினையை ஏற்றுக்கொண்டேன். நீங்க நொறுக்கப்பட வேண்டிய இடத்துல நான் நொறுக்கப்பட்டுட்டேன். இனி உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? உங்களை யாராலையும் நொறுக்க முடியாது, உங்களை யாராலையும் நெருக்க முடியாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. ஏன்னா இப்பொழுது நீங்கள் என்னுடைய உயிர்த்தெழுதலின் சாயலாகிய தலைக்கல்லாய் உங்களை கற்களாக என்னோடு கூட இணைத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. நீங்களும் நானும் இப்பொழுது கிறிஸ்துவாகிய தலைக்கல்லோடு இணைக்கப்பட்ட கற்களாய் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்து முடித்து விட்டார், வசனித்ததை நிறைவேற்றி விட்டார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் வருகை அது நமக்காக நம்மை கற்களாய் மாற்றும்படியாக அவர் வந்து அவர் சொன்னப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றி அவர் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். இப்பொழுது நாம் தேவ ஜனங்களாய் அவரால் கற்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தலைக்கல்லாய் இருக்கிறார். அவருடைய சாயலோடு இணைக்கப்பட்ட கற்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். விசேஷித்த பாக்கியமுள்ள ஜனங்கள். இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லைனாலும் தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய இருதயத்தை ஆளும் சமாதானம் அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு ஆக்கினை இல்லை. எந்த நேரத்தில் மரணம் சம்பவித்தாலும் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க அவர்கள் ஆயத்தத்தோடு அதை சந்தோஷமாய் வாஞ்சித்து ஏற்றுக்கொள்வார்கள். எப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருந்தாலும் அப்பொழுதும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? பயந்து கைவிடப்படப்பட்ட அந்த நிலையில் அவங்க காணப்பட மாட்டாங்க. ஏன்னா தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு அவர்களை உருவாக்கி கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியான அந்த ஒரு உறுதியை, ஒரு விசுவாசத்தை அவர்களுக்குள் பெருக செய்யும். அவங்க சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க? எப்பொழுது ஆண்டவர் வருவார் என்று காத்து கொண்டிருப்பாங்க. இந்த அனுபவம் அந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை காட்டிலும் தேவ ஜனங்களாகிய நமக்கு தேவன் பாராட்டின பெரிய கிருபை. இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இம்மைக்குரிய காரியங்கள், இம்மைக்குரிய சிற்றின்பங்கள், இம்மைக்குரிய அழிந்து போகிற உலக காரியங்கள், இதற்காக இதை நோக்கி தேவ ஜனங்களாகிய நாம் வாழாமல் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நன்மையின் கிருபையும் என்னை தொடரும். உலக நன்மைகளும் அதை நமக்கு கிடைக்க செய்யும் தேவ கிருபையும் நம்மை தொடரும். நாம் தேவனுடைய வீட்டை
பரலோக ராஜ்யத்தை நாடுகிற தேவஜனங்களாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. அந்த வசனத்தின்படியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுகிறவர்களாய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிப்போம். இந்த காரியத்தில் 2 பேருடைய கிரியை இன்வால்வ் ஆயிருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து நமக்காக மரித்து உயிர்த்து இன்றும் பரலோகத்திலே பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை கற்களாய் மாற்றியிருக்கிறார். தலைக்கல்லாகிய அவருடைய சாயலாய் நம்மை இப்பொழுது கற்களாய் மாற்றியிருக்கிறார். இதோட நம்முடைய லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா இன்னும் நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படலை. பரலோக ராஜ்யத்தை இன்னும் சுதந்திரிக்கலை. பரலோக ராஜ்யம் தான் நம்முடைய இலக்கு. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? இதில் 2 பேருடைய கிரியைகள் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிரியை. அவர் சகலத்தையும் பிதாவின் சித்தத்தின் பிரகாரம், பிதாவினால் உரைக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளின் பிரகாரம் அவர் ஜீவ அப்பமாய் பிறந்தார். அவர் நமக்காக 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றினாரு. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். பிதா தாமக்கு எதை கட்டளையிட்டாரோ அதை மாத்திரமே பேசினார், செயல்பட்டார். ஊழியத்தை முடித்து பிதாவின் சித்தத்தின்படியே அவர் நமக்காக நம்முடைய ஆக்கினை ஏற்றுக்கொண்டு அவர் நொறுக்கப்பட்டு பிற்கப்பட்டு தம்முடைய சரீரத்தை நமக்கு புதிய உடன்படிக்கையாய் கொடுத்தார். புதிய உடன்படிக்கையின் அப்பமாய் நமக்கு புசிக்க கொடுத்தார். மத்தேயு 26:26 பிரகாரம் இப்படியெல்லாம் அவர் செஞ்சுட்டு அவர் மரித்தார். தன்னுடைய ஆவியை பிதாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்தார். பிற்பாடு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். எல்லாமே வேத வாக்கியங்களின் பிரகாரமே அவர் செய்து முடித்து விட்டார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. பிதாவின் சித்தத்தை செம்மையாய் ஒன்றும் குறையாமல், ஒரு வார்த்தையும் ஒரு எழுத்தின் உறுப்பும் குறையாமல் அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி சகலத்தையும் முடித்து தீர்த்து விட்டார். அவர் உண்மையுள்ள தேவன். நாம் உண்மை இல்லாதவர்கள் என்று அறிந்தும் நமக்கு அவர் எல்லாவற்றையும் உண்மையுள்ள தேவனாய் செய்து முடித்து விட்டார். நமக்கு ரட்சிப்பை தந்து நம்மை இனி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத ஒரு சாயல், ஒரு ஸ்தானத்திலே கற்களாய் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் தலைக்கல்லாய் இருக்கிற அவரோடு இணைக்கப்படும்படியான கற்களாய் நம்மை மாற்றிவிட்டார். இதன் பிற்பாடு நம்முடைய கிரியை அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த காரியத்தை சார்ந்துதான் இனி நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போமா இல்லையா அப்படிங்கிறது என்ன ஆகும்? அது முடிவாகும். இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமா என்ன பண்ண மாட்டார்? தம்முடைய சித்தத்தை தம்மால் செயல்படுத்தப்பட்ட காரியங்களை அவர் மாற்ற மாட்டார். ஏன்னா மனுஷ சாயல் அவர் வரும் பொழுதே, அவருக்கு நம்மை போல எல்லா உணர்வுகளும் இருக்கும் பொழுதே, அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர் உபவாசம் இருந்து ஜெபித்து விட்டு வந்த பிற்பாடு அவருக்கு பசி உண்டாகும் பொழுதே சோதனைக்காரன் வந்து என்ன சொல்றான்? இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்றான். அது எதை உணர்த்துகிறது தெரியுமா? சும்மா சிம்பிளாக வாசிக்கும் பொழுது ஒரு சுற்றி நிறைய கல் இருந்திருக்கும், அதை அப்பமாக்கி சாப்பிட சொல்கிறான் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் பிதாவின் சித்தத்தையே அவன் என்ன பண்ணுறான்? ஏசு கிறிஸ்துவை கொண்டு, அவருடைய பசி என்கிற உணர்வை கொண்டு, அவருடைய தேவையை கொண்டு அவர் கரத்திலிருந்து பறிக்க பார்க்குறான். பிதாவாகிய தேவன் முதலாம் ஆதாமால் இழந்து போன அந்த மனுஷ கூட்டத்தை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை மீட்கும்படியாய் 2ஆம் ஆதாமாய் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து, அப்பமாக கொடுத்து, அந்த அடிமையின் சாயலில் கொடுத்து, இழந்து போன அந்த ஆத்துமாக்களை, அந்த ஜீவனை மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் அப்பத்தை கற்களாய் மாற்றி இருக்கிறார். நொறுக்கப்பட வேண்டிய அப்பமாகிய நம்மை கற்களாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் பிசாசு என்ன சொல்றான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அந்த தேவையை அவன் பயன்படுத்தி என்ன சொல்றான்? இந்த கற்களை மீண்டும் அப்பமாக மாற்றும். அதாவது நம்மளை வந்து அவன் வந்து அவர் கரத்திலிருந்து பறிக்க பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல? அப்பொழுது பசியாக இருக்கும் பொழுது அந்த நிலையில் கூட அவர் பிதாவின் சித்தத்திற்கு தான் தம்மை ஒப்பு கொடுத்தார். மனுஷ சாயலாக இருக்கும் பொழுது நம்மளால் பசி தாங்க முடியுமா? 1 நாள் 2 நாள், இவர் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் இருக்கும் பொழுதே அவர் நம்மை விட்டு கொடுக்கவில்லை, மனுஷராய் இருக்கும் பொழுதே. ஆனால் இப்பொழுதோ அவர் மனுஷனாய் அல்ல, மீண்டும் சகலத்தையும் ஜெயித்தவராய் பிதாவின் வலது பார்சத்திலே அவருக்கு சமமாய் தம்மை பிதாவுக்கு கீழ்ப்படுத்தி ஒரு கீழ்ப்படிதல் உள்ள தேவகுமாரனாய் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். இனி அவர்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது? யாராலும் நம்மை பறிக்க முடியாது. மனுஷனாய் இருக்கும் பொழுதே அவர் நம்மை விட்டு கொடுக்கல. பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனம் என்று சொல்லி அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதை நம்ம கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இன்னைக்கு எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் ஆண்டவர் விட்டு கொடுக்குறோம்? உலக ஆசீர்வாதங்கள், உலக மேன்மைகள், உலகத்தில் தேவைப்படுற மனுஷ உறவுகள், நண்பர்கள், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்காகலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஆண்டவரை விட்டு கொடுக்குறோம்.
தம்முடைய தேவை மிகவும் அதிகமாக இருந்த அந்த நிலையில் கூட அவர் என்ன பண்ணலை, நம்மை விட்டு கொடுக்கலை. கற்களை அவர் அப்பமாய் மாற்றவில்லை. அவர் நினச்சா அப்படி பண்ணியிருக்கலாம். அவருக்கு பசிக்குது, அவருக்கு இப்போ ஒரு தேவை இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணலை, பிதாவின் சித்தத்தை அவர் மீறி தான் தன்னுடைய தேவை அது நிறைவாகணும்னா அப்படி ஒரு நிறைவு எனக்கு வேண்டாம். பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு என்ன இருக்குது, அதுவே என்னுடைய போஜனம்னு சொல்லி அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. வார்த்தையினால் நான் பிழைப்பேன்னு சொல்லி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார், பிதாவின் சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். நம்ம இப்படி இருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவையில்லை, ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறோம், விட்டு கொடுக்குறோம். மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்று அறிக்கை பண்ண கூட நம்ம என்ன பண்ணுறோம், வெட்கப்படுறோம். கர்த்தர் நமக்காக அவ்வளவு பாடுகளையும், நாம் சிலுவையிலே தொங்க வேண்டிய அந்த இடத்திலே அவர் நமக்காக பலியானார். நாம் அடிக்கப்பட வேண்டிய அந்த கொடூரமான ஆணிகள் அவர் கரத்தில் அடிக்கப்பட்டது. இது எல்லாமே நாம் செய்த தவறை நிமித்தம், நம்முடைய நினைவுகளால் நாம் செய்த தவறை நிமித்தம் அவர் தலையிலே முற்கிரீடம் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு காயங்களும் நம்மாலும் நாம் செய்த பாவத்தாலும் தான். அது நம்முடைய ஆக்கினை, அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இதை உணர்றோமா? எந்தெந்த காரியங்களுக்கெல்லாமோ ஆண்டவர் விட்டு கொடுக்குறோமே. அவர் மனுஷனாக வந்த அந்த நிலையில் கூட நம்மை போல தான் அவருக்கு எல்லா உணர்வு இருந்திருக்கும். அந்த நிலையில் கூட அவர் என்ன பண்ணலை, நம்மை விட்டு கொடுக்கலை. எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் நம்மை விட்டு கொடுக்காமல் தம்முடைய ஜீவனையை நமக்காக கொடுத்தார். இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்குறோமோ இல்லையோ, சின்ன சின்ன விஷயத்துலேயும் ஆண்டவர் விட்டு கொடுத்து ஆண்டவரை அலட்சியம் பண்ணி இப்படிப்பட்ட மோசமான கிரியைகளை அதெல்லாம் செஞ்சு ஆண்டவர் அசட்டை பண்ணாமல் இருந்தாலே போதும். மற்ற ஜனங்களோட பழகும் பொழுது அவர்களை காட்டிலும் மோசமாய் நாம் உலகத்திற்குரியவர்களை போல காண்பித்து கொண்டோன்னா நாம் ஆண்டவரை அசட்டை பண்ணுறோன்னு அர்த்தம். பரம ஈவை ருசி பார்த்து மீண்டும் மறுதளித்து போகிறவன், அதாவது இப்போ மறுபடியும் பழைய கிரியைகள், பழைய பாவங்கள், புது பாவங்கள், மற்றவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம பண்ணுற ஒவ்வொரு தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளும் எதை உணர்த்துகிறதாம் தெரியுமா? நாம் மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறோமாம் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ ஜனங்களாகி நாம் எப்படி வாழ்கிறோம்? குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் பாடுகளை தியானித்து எதுவும் நான் சாப்பிடாம அப்படி இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? எதற்காக அவர் நம்முடைய ஆக்கினைகளை ஏற்றுக்கொண்டாரோ அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அதன்படி நாம் வாழ்ந்தாலே நாம் கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையில் அறையாத ஒரு நல்ல பிள்ளைகளாய், அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய், கனியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்தவர்களாய் இருப்போம். அதுவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை மகிழ பண்ணும். நம்ம வெளிப்படையாய் வெளி தோற்றத்திற்கு காண்பிக்கிற இப்படிப்பட்ட கிரியைகள்லாம் ஆண்டவரை மகிழ பண்ணாது. அது அவரை இன்னும் வேதனைப்படுத்தும். ஏன்னா மாய்மாலமான ஜீவியமுடைய வேத பாரர்களையும் பரிசேயர்களையும் ஆண்டவர் என்ன சொன்னார்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னு சொன்னார். ஏன்னா வெளியே பார்க்க அது ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும், உள்ள அது எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வெளியே பார்க்க கிறிஸ்துவின் உடையவர்களாய் ரொம்ப ஆண்டவர் பாடு மரணங்களை குறித்து தியானிச்சு ரொம்ப சோகமாக இருக்கிறது மாதிரி காமிச்சிட்டு அடுத்த நாள்லேருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அநியாயமும் அக்கிரமும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவின் பாடுகளை நம்முடைய இருதயத்தில் உணர்ந்தவர்களாய் அதற்கேற்ற கிரியைகளை செய்யணும். அதை அறிந்தும் நம்முடைய பாவத்துக்காக தான் அவர் மரிச்சார்னு தெரிஞ்சும் மீண்டும் பாவம் செய்தோமையானால் அது அவரை மீண்டும் சிலுவையில் அறைவதற்கு சமானமாம். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் அவர் எதற்காக வந்தாரோ, ஜீவ அப்பமாய் வந்தாரோ, அதை நிறைவாய் செய்து முடித்து எந்த சூழ்நிலையிலும் பிசாசினிடத்திலோ மனிதர்களிடத்திலோ நம்மை விட்டு கொடுக்காமல் அவர் நம்மை பிதாவின் சித்தத்தின்படியே அப்பங்களாய், ஆக்கினைக்குள்ளான அப்பங்களாயிருந்த நம்மை தம்முடைய சாயலாய் மாற்ற அவர் நம்முடைய ஆக்கினை ஏற்றுக்கொண்டு அப்பமாய் மாறினார். தம்மை பிற்கப்பட ஒப்பு கொடுத்தார். அவர் உண்மையுள்ளவர். நம்மை, தேவஜனங்களாகிய நம்மை தலைக்கல்லாகிய அவரோடு இணைக்கப்படும்படியான விலையேற பெற்ற கற்களாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். இனி நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த ஸ்தானத்திலே அவர் வந்து நம்மை அழைத்து சென்ற அந்த நித்திய ஜீவனிலே, பரலோக ராஜ்யத்திலே நம்மை அஸ்திபாரப்படுத்தும் வரைக்கும், அதை சுதந்தரிக்கும் வரைக்கும், விலையேற பெற்ற கற்களாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் வரைக்கும் அந்த ஸ்தானத்திலே, கற்கள் என்கிற ஸ்தானத்திலே நிலை நிற்க வேண்டும். நம்ம நினைக்கலாம், ஒரு வாட்டி நம்ம ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் நம்மை அவருக்குரியவர்களாக மாற்றிட்டார்னா, கற்களாய் மாற்றிட்டார்னா அவர் உண்மையுள்ள தேவன், நிச்சயமா அந்த ஸ்தானம் நம்மை விட்டு போகாது, நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. யூதாஸ் காரியோத் 12 சீஷர்களோடு ஒருவனாய் அவன் இருக்கும் பொழுதே அவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்காக செய்ய வேண்டியதை சரியாய் செய்தார். அவனை, தம்முடைய சரீரம் அவனுக்காகவும் பிற்கப்பட்டதின் அடையாளமாய் அன்று அந்த ராபோஜனத்திலே அவனுக்கும் அந்த அப்பத்தை அவர் பிட்டு கொடுத்தார். அவனுக்காக தம்முடைய இரத்தம் சிந்தப்படுகிறதின் அடையாளமாய் அவனுக்கும் அந்த திராட்சை ரசத்தை அவர் கொடுத்தார். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் அவனுக்காக செய்ய வேண்டியதை சரியாய் செய்தார். ஆனால் அவன் செய்கிற அந்த காரியத்தை, அவன் தேவனால் கற்களாய் மாற்றப்பட்ட அந்த ஸ்தானத்தை நிலை நிற்காமல் அவன் தவறி போய்விட்டான். அவன் அதை இழந்து போய்விட்டான். அவன் இழந்து போனதுனால அந்த ஸ்தானத்திற்கு தேவன் வேறொருவரை கொண்டு வந்தார். தேவனால் தேவ ஜனங்களாகிய நாம் கற்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம்.
இனி நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும் வரைக்கும் அவர் வந்து நம்மை அந்த நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாற்றி பரலோக ராஜ்யத்தில் அஸ்திபாரப்படுத்தும் வரைக்கும், நாம் அதை சுதந்தரிக்கும் வரைக்கும் கற்கள் என்கிற ஸ்தானத்திலே அவருடைய சாயலாய், தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கற்கள் என்கிற ஸ்தானத்திலே நிலை நிற்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிலை நிற்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தின் பிரகாரம், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் தேவன் நமக்கு கற்றுத்தருகிற வழி. தேவ ஜனங்களாகிய நாம் கற்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அந்த கற்களாய் நாம் நிலை நிற்க தேவன் நம்மேல் அவருடைய சபையை கட்டும்படியாய் நமக்கு கொடுத்த, தேவஜனங்களாகிய நாம் மணவாட்டி சபையாய் கட்டப்படும்படியாய், நாம் அவருடைய மணவாட்டி சபையை உருவாக்கப்படும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த தேற்றருவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்ல தேவன்! அவர் நம்மை கற்களாகவும் மாற்றி பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியான விலையேற பெற்ற கற்களாய் நாம் நிலை நிற்கும்படியாய் நாம் மணவாட்டி சபையாய் மாற வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். கற்றுத்தருவது மாத்திரமல்ல, அப்படி நம்மை மணவாட்டி சபையாய் நம்மால் உருவாக்க முடியாது. தேவன் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தந்து நம்மை அவருக்கேற்ற மணவாட்டியாய் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் தேவனுக்கேற்ற மணவாட்டியாய் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படும் பொழுதுதான் நம்மால் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். அந்த பரலோக ராஜ்யத்தில் பிதாவாகிய தேவன் நம்மை அஸ்திபாரப்படுத்தி அதற்குரியவர்களாய் நித்தியமாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நித்திய ஜீவனிலே சுகித்து வாழுகிற தேவஜனங்களாய், சந்தோஷமாய் அவரை துதித்து ஆராதிக்கிற தேவஜனங்களாய் நம்மால் அதை சுதந்தரிக்க முடியும், அதிலே பிரவேசிக்க முடியும், அதிலே வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவரால் மட்டுமே நம்மை மணவாட்டியாய் உருவாக்க முடியும். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான மணவாட்டியாய் அவருடைய ஆவியால் தான் நம்மை உருவாக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் அவருக்கேற்ற மணவாட்டியாய், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. முதலாவது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எருசலேமை விட்டு எங்கும் போயிடாதீங்க, இங்கே நீங்க காத்திருங்க, நான் உங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த தேற்றரவாளன், அந்த தேவ பலன் வரும் வரைக்கும் நீங்க காத்திருங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்தால் மட்டுமே, அவரை பெற்றுக்கொண்டிருந்தால் மட்டுமே குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குரிய மணவாட்டியாய் உருவாக்கப்பட முடியும். அவருக்காக காத்திருக்கணும், பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரத்தை உணர்த்துகிறது. தேவ சமூகத்தில் தேவனால் தரப்பட்ட வார்த்தையை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து தானே சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு, தேற்றவாளனை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. அவர் தந்த அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும்படியாய், அவரால் நாம் நிரப்பப்படும்படியாய் நாம் காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தால் நிச்சயமாய் அந்த மேல் வீட்டு அறையிலே எப்படி அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினாரோ, அவர்களை சாட்சியாய் நிறுத்தினாரோ, அதே போல நம் மீதும் அவர் பலமாய் இறங்கி நம்மை பலப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துவது அதிக நிச்சயம். இரண்டாவதாய், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரவும் அவர் நமக்குள் இருந்து செயல்படவும் நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனமும் 14வது வசனமும் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவை போல மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த சீஷர்கள் மீதும் மற்ற ஜனங்கள் அவர்களோடு சேர்ந்து இணைந்து ஜெபித்து காத்திருந்தவர்கள் மீதும் பலமாய் வந்து இறங்கினதை நாம் பார்க்கிறோம். அதன் பிற்பாடு மற்ற ஜனங்கள்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்படும் பொழுது, இது என்னமாய் முடியுமா என்று அவர்கள் பிரமிக்கும் பொழுது, மற்றவர்களோடு இணைந்து பேதுரு எழுந்து நின்று அவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை குறித்து தன்னுடைய தேவனை குறித்து சாட்சி சொல்ல, அவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க, அன்றைய தினத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட, கர்த்தர் நாம மகிமைப்பட, பரிசுத்த ஆவியானவர் தனக்குள் இருந்து செயல்பட பேதுரு அன்று இடம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாய் அதற்காக காத்திருக்கணும். காத்திருந்து அவரை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, அவர் நமக்குள் இருந்து செயல்பட நாம் இடம் கொடுக்கணும். அவர் எப்படி தம்மை வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறாரோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? முழுமையாக அவருக்கு இடம் கொடுக்கணும். நமக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய நாம் தடையாக இருக்கக்கூடாது. ஒரு வேலைக்காரிக்கு முன்பதாக கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் என்பதை அறிக்கை செய்ய பயந்த பேதுரு அன்று பரிசுத்த ஆவியானவர் தனக்குள் இருந்து செயல்படும் பொழுது அவருக்கு முழுமையாக இடம் கொடுத்ததுனால அநேக ஜனங்களுக்கு முன்பதாக இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்த அவன் தன்னை முழுமையாய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தான். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்து வெளிப்பட்டு இயேசுவே கிறிஸ்து என்று அநேகர் அறிந்து கொள்ளும்படியாய் சாட்சியாய்
அவரை குறித்து அவருடைய வசனங்களை அறிவிக்கவும் அன்றைய தினமே 3000 பேர் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் ஒரு மகிமையான கிரியை நடப்பித்தார். ஒரு எழுப்புதல் அன்று உருவானது. இதுதான் இரண்டாவது காரியம். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட இடம் கொடுக்கணும். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில் நடந்த சம்பவத்தை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அந்த சம்பவத்தில் பேதுரு என்ன பண்ணுறாரு? தேவனால் ஒரு தரிசனம் அவருக்கு காட்டப்படுகிறது. அடித்து புசி என்று தேவன் சொல்லும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே அப்படியல்ல, தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் நான் என்ன பண்ண மாட்டேன், புசிக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் சுத்தமாக்கினதை தீட்டாக நீ எண்ணக்கூடாது. அது வரைக்கும் பேதுரு எது சரி என்று நினைத்தாரோ அந்த காரியத்தை மாற்றி தேவன் தன்னுடைய சித்தத்தை, எது உண்மையாகவே சரியோ, தேவன் பார்வையில் எது சரியானதோ அதுதான் உண்மையாகவே சரியான ஒரு காரியம். மனுஷங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு காரியம் சரியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேதத்தில் எது சரி என்று தேவன் நமக்கு சொல்லுகிறாரோ அதுதான் சத்தியமான காரியம். சத்தியம் மாறாது. ஏன்னா சத்தியம் கிறிஸ்து இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ சத்தியம் மாறாது. உலக மனுஷங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நியாயம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எதை தெரிவிக்கிறாரோ அதை நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றணும். அதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஏன்னா நாம் இதுவரைக்கும் எந்த காரியத்தை கரெக்டு அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கிறோமோ, எந்த காரியங்கள்லாம் நமக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் அது சரியோ, ஒருவேளை அது வேதத்தை பொறுத்த வரைக்கும் தவறாக கூட இருக்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் அந்த தவறான காரியங்களை அவர் சரிப்படுத்துவார் வசனத்தை கொண்டு. எப்படி பேதுருவுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காட்டி அவனை சரியாக்கி கொர்நேலியுவின் வீட்டிலே, புற ஜாதியான் வீட்டிலே அவன் மூலமாய் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படவும் கர்த்தர் என்று கிரியை செய்தார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பேதுரு தன்னை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தான். பரிசுத்த ஆவியானவர் தன்னை வழி நடத்த, தேவனுடைய ஆவி தன்னை மனவாட்டியாய் உருவாக்க அவன் ஒப்பு கொடுத்தான். பேதுருவின் கரத்திலே பரலோகத்தின் திறவுகோலை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தார். அதன் பிரகாரம் பேதுருவை கொண்டுதான் சுவிசேஷ வாசலை புறஜாதிகள் மத்தியிலே தேவன் திறக்க வேண்டியதாக இருந்தது. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக ஆண்டவர் பவுலை தான் தெரிந்து கொண்டார். ஆனால் பேதுருவை கொண்டுதான் அந்த வாசலை அவர் திறந்தார். அதன் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் பேதுருவுக்கு மிகவும் முக்கியத்துவமாக இருந்தது. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். அதனுடைய 20வது வசனம், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் தேவஜனங்களாகிய நமக்கு கர்த்தர் பாராட்டுகிற பெரிதான கிருபை. எந்தெந்த காரியம் செய்ய வேண்டும், எது சரி எது தவறு. உலகம் மற்ற ஜனங்கள் சொல்றதெல்லாம் சரியான காரியம் கிடையாது. வேதம் நமக்கு எதை தெளிவாய் சொல்லி தருகிறதோ, வேதம் நமக்கு எதை சரி என்று சொல்லுகிறதோ, சத்தியம் என்று சொல்லுகிறதோ, பிதாவின் சித்தம் எதுவோ அது ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம இன்னொரு காரியத்தை சரி நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் பிதாவின் சித்தத்தை செய்தால் மட்டுமே விலையேற பெற்ற கற்களாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அதற்காக பிதாவின் சித்தத்திலே சரியான பாதையிலே, நாம் அறியாத பாதையாக கூட இருக்கலாம், அதில் நாம் நடக்க வேண்டுமானால், அறியாத பாதையிலே கால் இடராமல் அதில் தேவ நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த நாம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பேதுருவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே நித்திய ஜீவனிலே நாம் போய் சேரும் வரைக்கும் தேவன் நமக்கு தந்த ஸ்தானமாகிய அந்த கற்கள் என்கிற ஸ்தானத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் நிலை நின்று நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய், தலைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்படும்படியாய், அவருடைய சாயலாய் மாற, நித்திய ஜீவனில் அஸ்திபாரப்படுத்தப்பட கர்த்தர் நம்மை கற்களாய் உருவாக்கின அந்த ஸ்தானத்திலே நாம் நிலை நிற்க நாம் மனவாட்டியாய் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அதற்காக தான் தேவன் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இதை உணர்ந்த தேவஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயல்பட, அவர் நமக்குள் வர காத்திருப்போம். அவர் நமக்குள் செயல்பட இடம் கொடுப்போம். அவரால் நடத்தப்பட நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர், தேவனால் தரப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கேற்ற மணவாட்டியாய் உருவாக்கி தலைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்படும்படியான கற்களாய், விலையேற பெற்ற கற்களாய் நம்மை நித்திய ஜீவனிலே போய் சுதந்திரிக்கும்படியாய் கிருபை செய்வது அதிக நிச்சயம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வந்து நம்மை அவரோடு கூட அழைத்து சென்று நித்தியமாய் அந்த பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட அவருடைய வலது பார்சத்தில் அமர்ந்து நித்தியமாய் ஆளுகை செய்ய அவர் நமக்கு கிருபை பாராட்டப் போவது அதிக நிச்சயம். இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நாம் உணர வேண்டிய பிரதானமான காரியம், நொறுக்கப்பட வேண்டிய அப்பமாயிருந்த நம்மை சமாதானத்திற்குட்பட்ட ஜீவனை, நித்திய ஜீவனை நமக்கு சுதந்திரமாய் தர
தலைக்கல்லாய் இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக மாறினார், நமக்காக ஜீவனை தந்தார். நம்மை தலைக்கல்லாகிய அவருடைய சாயலாய் மாற்ற நம்மை கற்களாக அவரோடு இணைத்துக் கொள்ளும்படியான விலையேற பெற்ற கற்களாக உருவாக்கினார். இம்மையிலே கற்களாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் விலையேற பெற்ற கற்களாகவும் வெளிப்படுத்தின விசேஷம் 21:14 பிரகாரம் நித்திய ஜீவனிலே நம்மை சுதந்திரிக்க செய்வது அதிக நிச்சயம். அதற்காகவே நம்முடைய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். முன் குறித்ததின்படியே அழைத்தார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்த போகிறார். இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தருடையவர்களாய் நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். கர்த்தர் நம்ம மீது பாராட்டின அன்பை நினைவு கொண்டு கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காக மாத்திரமே வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.